சில வீட்டு வேலைங்க மட்டும் செய்யறதுக்கு ஈஸினாலும் செய்ய அவ்வளோ பிடிக்காதுல. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த செல்ஃப்லாம் எடுத்து அகைன் க்ளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுறது. வினோ கூட கண்ணுட்டு சொல்லுவாங்க, உங்கள் அக்கா பெரிய பெரிய வேலையில அசால்ட்டாக பண்ணிடுறா, சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் அப்படி சலுப்பு பார்க்குறா அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி எல்லா வேலையும் செஞ்சாலும் இந்த துவட்டின துண்டை மட்டும் தூக்கில் காய போடாமல் கட்டிலேயே போட்டுட்டு போயிடுவீங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தான் மாற்றி மாற்றி குத்தி கட்டிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கப்பல் அப்படி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆப்போசிட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ வினோக்கு ஹோம் தேட்டரில் சவுண்ட் வச்சு வீடே அதர அளவுக்கு கத்த விட்டால் தான் பிடிக்கும். நான் என்னோட மொபைல் ஹெட்செட் போட்டு அதுலேயும் ஒரு காது மட்டும் போட்டுட்டு அதுலேயும் சவுண்டு கம்மியாக வச்சு கேட்குறாள். பஞ்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்பேன் நான். பட் வினோ வந்து எல்லாத்துலேயும் பஞ்சுவாலிட்டி பார்ப்பாங்க, டைமில் எல்லாத்துலேயுமே. நான் வந்து ரொம்ப நான்வெஜ் அடிக்ட். பட் வினோ வந்து நான்வெஜ்ஜே நீ பேலன்ஸ் லைஃப்பில் இல்லை, இலத்தலைகள் தான் சாப்பிடணுன்னா கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு ஆள். இந்த மாதிரி எந்த விஷயமும் நேர் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பட் ஒன்று மட்டும் எங்களுக்கு ஒத்து போகிற விஷயம் என்னன்னா, என்ன ஃபைட் இருந்தாலும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் நமக்குள்ளேயே முடிச்சுக்கணும், அந்த ஒரு நாளை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒத்து போனால் போதும் இல்லை, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் லைஃப் பண்ண எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாடா.